இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்கஷன், அதாவது ஒரு உரையாடல் தான். இந்த உரையாடல் பிரதானமாக வஹாபிசம் பற்றியும் இப்னு அப்துல் வஹாப் பற்றியுமான உரையாடல். ஏற்கனவே நான் வஹாபிசமும் தக்ஃபீரி உளவியலின் தோற்றமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொளி பேசியிருக்கிறேன் ஆதாரபூர்வமாக. அடுத்தடுத்த பாகங்களும் தொடரும் என்று கூறியிருந்தேன். அந்த பாகத்தினுடைய தொடர்ச்சி இந்த பாகம் அல்ல. அந்த பாகத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம இனிமேல் வரும் நாட்களில் ஒரு நாள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பேசுவோம். பட் இது வந்து அது சம்பந்தமான ஒரு உரையாடல் தான். பிரதானமாக இந்த உரையாடல் வந்து எதை பற்றியது அப்படின்னா, இப்னு அப்துல் வஹாப் பற்றியும் வஹாபிசம் பற்றியும் கோட் அண்ட் கோட் நஜ்தி தாவா பற்றியும் அந்த சமீபகால வரலாற்றின், இஸ்லாமிய வரலாற்றின் அல்லது இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த முக்கியமான மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகள், அறிஞர்கள் என்று அறியப்படுவோர் சாதகமாக கூறியிருப்பது பற்றியான உரையாடல். அதாவது அவர்கள் வந்து இப்னு அப்துல் வஹாப் பற்றி குறைந்தபட்சமேனும் கூறியிருந்தாலும் அதை வந்து ஒரு நேர்நிலையாக, பாசிட்டிவாக, சாதகமாக கூறி சென்றதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம், நிர்பந்தம், அந்த சூழல், அழுத்தங்கள், அதற்கான தேவை, அதனுடைய நோக்கம் பற்றியான உரையாடல் தான் இது. ஏன்னா இப்னு அப்துல் வஹாப் பற்றியும் வஹாபிசம் பற்றியும் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் நஜ்தி தாவா பற்றியும் சுயமாக ஆய்வு செய்யாமல் அறிஞர்களை சார்ந்திருப்போர், அதாவது இது பற்றிய இந்த விவகாரங்கள் பற்றிய அறிவுக்கு முழுக்க முழுக்க அறிஞர்களை சார்ந்திருக்கும் முஸ்லீம் சகோதர சகோதரிகள். இப்போ நம்ம இந்த இப்னு அப்துல் வஹாப் பற்றி பேசப்படாத, விரித்துரைக்கப்படாத, வெளிக்கொணரப்படாத எதிர்மறையான பக்கங்களை நாம் வந்து வெளிக்கொணரும் பொழுது அவர்கள் வந்து இந்த அறிஞர்களை மேற்கோள் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவு சீரிய விரிவான சிந்தனை கொண்ட அறிஞர்களுக்கு தெரிந்திருக்காதா நீங்கள் பேசுவதெல்லாம்? ஆனாலும் அவர்கள் இப்னு அப்துல் வஹாப் பற்றி சாதகமாக கூறியிருக்கும் சிறு ரொம்ப இல்லை, அதான் சொல்கிற மாதிரி குறைந்த அளவேனும் அவர்கள் பேசியிருந்தாலும் அதை ஒரு நேர்நிலையாக, பாசிட்டிவாக, அப்படி வேறு வழி இல்லாமல் பேசிட்டு கடந்து செல்வதை இவர்கள் வந்து மேற்கோள் காட்டி பாருங்கள் இந்தந்த அறிஞர்கள்லாம் இப்படி பேசியிருக்கிறாங்கங்கிற அந்த போக்கை வந்து நம்மால் அவதானிக்க முடிகிறது. ஸோ அது சம்பந்தமான ஒரு உரையாடல் தான். ஏன் அவர்கள் இப்னு அப்துல் வஹாப் பற்றியும் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் வஹாபிசம் பற்றி, அதாவது ஆரம்ப கட்ட கோட் அண்ட் கோட் நஜ்தி தாவா பற்றியும் அவர்கள் நேர்நிலையாகவும் சாதகமாகவும் பட்டும்படாமல் போகிற போக்கில் பேசி சென்றதற்கான காரணங்கள் என்ன, அதற்கு பின்னாடி இருந்த அழுத்தங்கள் என்ன, அதற்கான தேவை அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது, அப்படி பேசியதன் நோக்கம் என்ன? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு உரையாடல் தான் இது. ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான். ஆக்சுவலாக அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து நாம் வந்து வஹாபிசத்தை பற்றியும் இப்னு அப்துல் வஹாப் பற்றியும் பேசுவது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காக இல்லை. இதில் நமக்கு எந்த ஸ்டேக்ஸும் கிடையாது. அதாவது எந்த புறத்திற்கு ஆதரவாக, அதாவது ஒரு புறத்திற்கு ஆதரவாக இன்னொரு புறத்திற்கு எதிராக பேச வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் இதற்கு பின்னால் இல்லை. எந்த சார்பும் இதில் கிடையாது. ஆனால் இப்னு அப்துல் வஹாப் பற்றி இவ்வளவு நாள் பேசிய, அதாவது நமக்கும் கூட ஆரம்ப கட்டத்தில் அப்படித்தான் இப்னு அப்துல் வஹாபும் அவருடைய நஜ்தி மூவ்மெண்ட்டும் வந்து அறிமுகம். ஆனால் நம்ம வந்து இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த புனித பிம்பத்தை பைபாஸ் பண்ணி சுயமாக உள்ளே சென்று விரிவாக ஆழமாக ஆய்வு செய்து பார்க்கையில் நமக்கு வந்து பேசப்படாத, விரித்துரைக்கப்படாத, முன்வைக்கப்படாத, தோலுரிக்கப்படாத பல முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வந்தது. அதைத்தான் நாம் உள்ளபடியே முஸ்லிம்கள் முன்னால், மக்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனுடைய முயற்சி தான் நான் பேசிய முதல் பாகம். அந்த முதல் பாகத்தினுடைய காணொளியினுடைய இணைப்பு வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். ஸோ அப்போ இந்த உரையாடலும் உங்களுக்கு வந்து இந்த விவகாரத்தில் வஹாபிசம், இப்னு அப்துல் வஹாப், அவருடைய சோகால்டு நஜ்தி தாவாவுனுடைய ஃபர்ஸ்ட் வேவ், இதை பற்றிலாம் உங்களுக்கு மேலதிகமான ஒரு இன்சைட்ஸை, உள்ளுதிப்புகளை, கூடுதலான விவரங்களை, தகவல்களை, நாலெட்ஜை வந்து வழங்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த உரையாடலை வந்து இந்த இடத்துல வந்து பகிர்றோம். இது சம்பந்தமாக நீங்களும் தனிப்பட்ட ரீதியில் கூடுதலாக ஆய்வு செய்து பார்க்கலாம், விரிவாக ஆய்வு செய்யலாம். அதாவது இது மேலதிகமாக இந்த பேசுபொருளில் விவாதங்களையும் உரையாடல்களையும் நிகழ்த்துவதற்கு உதவும் அப்படிங்கிற நோக்கில் தான் நம்ம வந்து இந்த உரையாடலை பகிர்றோம். சகோதரர் லஃபீஸோட மேற்கொள்ளப்பட்ட உரையாடல் இது. இன்ஷா அல்லாஹ் இந்த உரையாடலை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக பாருங்கள்.
பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் முழுமையாக பாருங்கள், நேரம் ஒதுக்கி முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அப்படிங்கிற சகோதரர் எழுதின பதிவையும் பார்த்தேன், அதற்கு கீழே பின்னூட்டங்களையும் பார்த்தேன். இவர் ஆக்சுவலாக மூல நூல்கள் இருக்குல்ல, இவர் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சூப்பர்ஃபிஷியலாக மேம்போக்காக தான் நுனிப்புல் மேற மாதிரி இப்போ பதிவு எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு ஓரளவுக்கு அக்செப்டபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரஷீது ரிதா, டாக்டர் யூசுஃப் அல் கர்தாவி, அதே மாதிரி ஷவுகானி, அதாவது இந்த மாதிரி அறிஞர்கள் இவர் அந்த லிஸ்ட்டை நிறுத்துறாரு. பட் அந்த லிஸ்ட்டு இன்னும் பெருசாகுது. நம்ம மௌதூதி, மரியம் ஜமீலா, அபுல் ஹசன் அலி நதுவி, இந்த மாதிரியான அறிஞர்கள் கூட, சையத் குத்துப் அவரை ரெஃபர் பண்ண மாதிரி எனக்கு தெரில, பட் மௌதூதி, அபுல் ஹசன் அலி நதுவி, இந்த மாதிரியான அறிஞர்கள் கூட, விரிவான ஆழமான விசாலமான சிந்தனையுடைய அறிஞர்கள் கூட இப்னு அப்துல் வஹாபை, அதாவது மேற்கோள் மீன்ஸ் ஜஸ்ட்டு அவரை ஒரு அந்த காலகட்டத்தில் சீர்திருத்தம் பண்ணாங்க. ரொம்ப விரிவாலாம் பேசுகிறதுக்கு அவர்கள்ட்டையும், அதாவது இவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறத அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். விரிவாக ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. பட் ஸ்டில் சீர்திருத்தம் பண்ணார் அப்படிங்கிற அளவோட நிறுத்துகிறாங்க. பட் அந்த அளவுக்கான புரிதல் கூட, அந்த அந்த ஒரு விஷயத்தை கூட எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட என்னால் புரிந்து கொள்ள முடியலை. ஏன்னா நம்மளே இந்த அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியில் ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அவர்கள் நிச்சயமாக நஜ்தி மூவ்மெண்ட்ஸ் பற்றியும், அது ஏற்படுத்திய சீரழிவுகள் பற்றியும், அதன் தாக்கம் அதற்கு பிந்தைய ஆண்டுகளில், பிந்தைய தசாப்தங்களில் தொடர்ந்தது பற்றியும் விரிவாக ஆய்வு செய்திருப்பாங்க. பட் எனிஹவ், இது இந்த சகோதரர் சொல்கிறது முகமது இப்னு அப்துல் வஹாப் பற்றி மிகைப்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட பிரச்சாரம்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் சொல்லாத வாதங்களை எதிரிகள் பொய்யாக பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு. பேசிக்கலி அந்த ஆரம்பத்திலே பிரச்சனை இருக்குது அவர் சொல்கிறதுல. ஏன்னா நம்ம இப்னு அப்துல் வஹாபோடு இருந்த அறிஞர்னுடைய நூல்களே, அறிஞர்னு சொல்ல முடியாது, அவரோட இருந்த பயோகிராஃபர்ஸ், வரலாற்று அதாவது எழுத்துனர்கள், வரலாற்றை உள்ளபடியே பதிவு செய்பவர்கள், அவர்களுடைய நூல்களில் இருந்தே எடுக்கிறோம். இப்னு அப்துல் வஹாபுனுடைய நெருக்கத்திற்குள்ளானவர்கள், அனுதாபிகள், இப்னு அப்துல் வஹாபுனுடைய பின்பற்றாளர்கள். இப்போது நான் அடுத்தடுத்த வீடியோஸு நான் போடணுன்னு தான் இருக்கிறேன். அதில் உன்வானுல் மஜித் ஃபி தாரீக் உன் நஜிது, அதே மாதிரி தாரீக் உன் நஜிது, இது உஸ்மான் இப்னு பிஷிர், அந்த மாதிரி இப்னு கனம், இவர்களெல்லாம் இப்னு அப்துல் வஹாபுனுடைய அனுதாபிகள், எதிரிகள் கிடையாது. அவரை பற்றி வேண்டுமென்றே இட்டுக்கட்டணும்னோ மிகைப்படுத்தணும்னோ எந்த தேவையும் மற்றவர்கள். இவர்கள் லைவ் விட்னஸாக நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இப்னு அப்துல் வஹாப் எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஓப்பன் மைண்டடான ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது எந்த அறிஞரும் உள்ளபடியே சீர்திருத்தம் செய்து அது முஸ்லிம்கள் மீது ஒரு சாதகமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தால், முஸ்லிம் சமூகத்தில் அது முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாட்டுக்கு பயனளித்திருந்தால், இதன் மூலமாக உள்ளபடியே சீர்திருத்தம் ஏற்பட்டிருந்தால், பரந்துபட்ட ரீதியில் பயனடைந்திருந்தால், அதை முஸ்லிம்கள் பயனடைந்திருந்தால் நம்ம அதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறோம். அது இப்னு அப்துல் வஹாபாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆனால் இப்னு அப்துல் வஹாபுனுடைய இந்த கோட்பாட்டு ரீதியான நுவான்சஸ் இங்கே இஷ்யூ இல்லை. தியரிட்டிக்கல் நுவான்சஸ், சடில்டிஸு, தௌஹீத் பற்றிய அவருடைய புரிதல், கோட்பாட்டு ரீதியான புரிதல், அவருடைய ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசம், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பாலிமிக்ஸ் அண்ட் டிபேட். அது இஷ்யூ இல்லை. ஆனால் அது நம்ம உட்கார்ந்து பேசிக்கிடலாம். உடன்படுற இடத்துல உடன்படலாம், முரண்படுற இடத்துல முரண்படலாம். அது பிரச்சனையே இல்லை. அப்படி செய்வதற்கும் சொல்வதற்கும் இப்னு அப்துல் வஹாபுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ப்ராப்பகண்டா பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அதை அவர் நடைமுறைப்படுத்திய விதம், அவருடைய இயல்பில் இருந்த கடும்போக்குவாதமும் செயல்பாட்டில் இருந்த தீவிரவாதமும், சரிங்களா,
வரம்பு மீறிய கடும்போக்கு நிலையும், அதாவது இந்த குறுகிய பார்வை, ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசம், பாரம்பரிய நேர்பொருள் விளக்கமளிப்பு இதெல்லாம் கலந்து எல்லாவற்றையும் அவர் அமல்படுத்திய விதம், அவருடைய அமலாக்கத்திற்கு உதவிய அதிகார வர்க்கங்கள். ஸோ இந்த அதிகார வர்க்கத்தினுடைய பணமும் பொருளாதாரமும் இராணுவமும் ப்ளஸ் இவருடைய தீவிரவாதமும் கடும்போக்குவாதமும் இணைந்து முஸ்லிம் உம்மத்துக்கு அது ஏற்படுத்திய பாரதூரமான விளைவுகள், இன்றும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற எதிர்மறையான விளைவுகள், தீமைகள். அதுதான் இங்கே இஷ்யூ. அதனால தான் அன்றிலிருந்து இன்று வரை வஹாபிசம் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்கா? இல்லை, முஸ்லிம் சமூகத்திற்கு, ஓவரால் முஸ்லிம் சமூகத்தின் பலவீனத்திற்கும் பிளவுக்கும் பிரிவுக்கும் பாதிப்புகளுக்கும் அது ஆளாயிருக்கா? அதுதான் இங்கே மெயின் கொஸ்டின். அதனால தான் நம்ம இப்போ வஹாபிசத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இன்னைய தேதிக்கு வஹாபிசத்தை பற்றி பேசாமல் இன்னைக்கு உள்ள சர்வதேச சமூக அரசியல் நிலைப்பாடுகளை, குறிப்பாக எஸ்பெஷலி ஏன்னா இந்த ஹரமைனுடைய கண்ட்ரோலை இவர்கள்ட்ட அப்துல் அசீஸ் இப்னு சவுத்கிட்ட மெயினாக கொடுத்ததுக்கு காரணம், அவர் பிரிட்டிஷாரனுடைய பப்பட்டா இருப்பாருங்கிறத தாண்டி அவர் போதிக்கின்ற வஹாபி இந்த தக்ஃபீரி வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அவர்களுடைய அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்களுக்கு. முஸ்லீம் உலகில், குறிப்பாக மத்திய கிழக்கு பாரசீக உலைவிடா மற்ற முஸ்லீம் பகுதிகளில் அவர்கள் தங்களுடைய நலன்களை இலகுவாக நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் தான் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ அதனால் அப்துல் அசீஸ் இப்னு சவுத் ஆட்சி பொறுப்பில் வைத்து அதற்கு பிறகு வஹாபிசத்தை ரெண்டு பேரும், அப்துல் அசீஸ் இப்னு சவுத் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும், மதீனா யூனிவர்சிட்டி நிறுவப்படுது. அதுக்கப்புறம் அதாவது ஒரு சைடில் பேரலாக அப்துல் அசீஸ் இப்னு சவுத் வஹாபி இந்த மன்னராட்சி மொனார்கிஸ் ஒரு புறத்திலும், இன்னொரு புறத்தில் இம்பீரியலிஸ்ட்ஸ், ஜாயனிஸ்ட்ஸ், ஜியோனிசவாதிகள், காலனித்துவவாதிகள் இன்னொரு புறமும் வஹாபிசத்தை ஃபுல் ஃப்ளெட்ஜில் கொண்டுட்டு போகிறாங்க. சரிங்களா? ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு ரிசர்ச் பண்ணுறாங்க, அவருடைய உளவியல், முஸ்லீம்களை நோக்கி அவருடைய அணுகுமுறை, அவர் அதாவது இஸ்லாமிய எண்ணக்கருக்கள் சொல்லாடல்களை புரிந்து கொள்ளும், இஸ்லாமிய அடிப்படைகளை விளங்கி கொள்வது, அதை அமல்படுத்துவது, இதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க, ரீட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இங்கே சிக்கல் எங்கே ஏற்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஒன்று, இந்த வஹாபி சிம்பத்தைசர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, இப்னு அப்துல் வஹாப் காலகட்டத்தில் எல்லோருமே கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சிலைகளாகவும் கபறுகளாகவும் மூட நம்பிக்கைகளாகவும் ஷிருக்காகவும் இருந்தது. எல்லோருமே வழிகட்டுட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லோருமே முஷ்ரிக்கீன்கள் ஆயிட்டாங்க. இவர் தான் தூக்கி நிறுத்தினாருன்னு ஒரு பிம்பத்தை முன்வைக்கிறாங்க. அதுவே உள்ளபடி தவறு தான். இப்னு அப்துல் வஹாப் காலகட்டத்திலும் சரி, அவருக்கு முந்தைய காலகட்டத்திலும் சரி, அஃப்கோர்ஸ் எல்லா இடங்களிலும் இருப்பது போல் மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்தின் பேரால் அந்த தவறான சில நடைமுறைகள் எல்லா இடங்களிலும் இருப்பது போல் அரேபிய தீபகற்பத்திலும் இருந்தது, ஹிஜாஸ் நஜித் பகுதிகளில் இருந்தது. ஆனால் சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேரலாக நடந்துட்டு தான் இருந்தது. இப்னு அப்துல் வஹாப் தான் தூக்கி நிறுத்தல அவர். அதற்கு முன்பு சீர்திருத்தம் நடந்துட்டு இருந்தது. அவருடைய காலகட்டத்திலும் சீர்திருத்தம் நடந்துட்டு தான் இருந்தது. உதாரணத்திற்கு நீங்கள் கூட உங்கள் பின்னூட்டத்தில் சொல்லியிருப்பேங்க, ஷா ஒலியுல்லா தெஹ்லவி அவருடைய கண்டெம்பரரி, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் பிறக்கிறாங்க. இவர் அவருக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மரணிக்கிறார் ஷா ஒலியுல்லா தெஹ்லவி. பட் ஷா ஒலியுல்லா தெஹ்லவி காலகட்டத்தில் மக்கா மதீனாவுடைய சூழல் ஒரு சீர்திருத்தத்திற்குரிய ஒரு ஆரோக்கியமான உரையாடல்களும் விவாதங்களும் நிகழக்கூடிய அந்த கற்கை, அதாவது எஜுகேஷனல் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்தது. சீர்திருத்தம் பண்ணக்கூடிய அனைத்து சிந்தனா பள்ளிகளை சார்ந்த அறிஞர்களும் மக்காவில் குழுமி கலந்துரையாடல் நிகழ்த்தி எப்படியெல்லாம் சீர்திருத்தம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை மக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மக்கள் எதில் டீவியண்ட்டாக இருக்கிறாங்க, எதில் எக்ஸ்ட்ரீமாக வழிகிட்டு இருக்கிறாங்க, எப்படி சீர்திருத்தம் பண்ணலாங்கிற இந்த விஷயங்கள் தியரிட்டிக்கலாக போயிட்டு தான் இருந்துச்சு. அவர்கள் தங்களுடைய கல்வி புகட்டல் மூலமாகவும், பிரச்சாரங்கள் மூலமாகவும், போதனைகள் மூலமாகவும் மக்களுக்கு கல்வி புகட்டி சீர்திருத்தம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்னு அப்துல் வஹாபுக்கு பவர் கிடைக்குது, பொருளாதாரம் கிடைக்குது. சரிங்களா? இப்போ எந்த காலகட்டத்தில் ஒரு சித்தாந்தத்திற்கு
இப்போ உதாரணத்திற்கு அப்பாசிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முஅத்தசிலா சிந்தனை பள்ளியை மாமூன் முஅத்தசிம்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை வந்து தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? மக்கள் மேலே திணிக்கிறாங்க, பரப்புகிறாங்க. ஸோ இதை விட பன்மடங்கு வீச்சில் வஹாபிசத்தை இப்போ இங்கே தான் பிரச்சனை வருது. அவர் சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து அதிகார வர்க்கம் இப்னு சவுதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அவருடைய பொருளாதாரம், அவருடைய இராணுவம் எல்லாத்தையும் வச்சு இவர் வந்து கோட் அண்ட் கோட் அஃபென்சிவ் ஜிஹாத் அறிவித்து இந்த தாயிஃப் மேசக்கர்லாம் நம்ம பேசணும் தான் இருக்கிறோம். முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள், அவர்களுடைய வீடு வாசல்கள் மீன்ஸ் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றன, பெண்கள் குழந்தைகள் அடிமைகளாக எடுக்கப்பட்டு ஆண்கள் கொத்தாக கொல்லப்பட்டு ஒரு பிளட்ஷெட் எங்கே போன கோல்ட் பிளட்டட் மர்டர் ஃபுல்லாக போகக்கூடிய இடமெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாமே அவர் கூட இருந்தவரே பதிவு செய்கிறாங்க. அதான் இங்கே விஷயம். இது வந்து நம்ம எதிரிகள் இல்லைன்னா அந்நியர்கள் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸினுடைய அவரை பற்றி எழுதக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி சோர்சஸ்ல இருந்து நம்ம பேசல, அவரோடு இருக்கக்கூடியவரை இந்த விஷயங்கள்லாம் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ இது சரி, ஓகே, இது அவரோட காலகட்டத்தோட நின்றுட்டா கூட நம்ம அது ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு நம்ம அதை அப்படி கடந்து போயிடலாம். ஆனால் அதாவது இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் ஆயிருக்கு வஹாபிசம். அதாவது இப்போ உதாரணத்திற்கு இந்த ஹஜ் உம்ராக்கு எல்லாரையும் தான் அனுமதிக்கிறாங்க. இப்போ இவர்களை பொறுத்தவரை ஷியாக்கள் காஃபிர்கள். பட் எப்படி ஷியாக்களை வந்து நீங்கள் அப்போ ஹஜ் உம்ராக்கு அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இப்போ அதற்கு பிறகு வஹாபி தாட் வந்து இந்த சிந்தனை ரீதியாக வந்து அது ஒரு கடும் போக்கில் இருந்தாலும், கடுமையான தீவிரவாத ஒரு கண்ணோட்டத்தில் அணுகுமுறையில் இருந்தாலும் செயல் வடிவம் பெற முடியல. அதற்கு குறிப்பாக அப்துல் அசீஸ் இப்னு சவுத் ஆட்சி பீடம் ஏறி, அதாவது கோட்பாட்டு ரீதியாக, கல்வி ரீதியாக, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள் ரீதியாக வஹாபிசத்தை கொண்டுட்டு போகணும்னு நினைச்சாங்க. பட் இப்னு அப்துல் வஹாப் மாதிரி அதை களத்தில் இறங்கி ஆயுதங்கள் எடுத்து, அதாவது வஹாபிசத்தோடு உடன்படாதவர்கள் எல்லாம் காஃபிர்னு முத்திரை குத்தி அவர்களை கொல்லும் போக்கு அதற்கு பிறகு தொடரல, ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்பட்டுச்சு. இப்போ இன்ஃபேக்ட் எல்லா சிந்தனை பள்ளிகளை சார்ந்தவர்கள், ஷியாக்கள் உட்பட எல்லோரையும் இவர்கள் ஹஜ் உம்ராக்கு அனுமதிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அணுகுமுறை போக்குகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கே தவிர, ஆனால் இவர்களுடைய அஜெண்டா என்னன்னா, தங்களுடைய அபரிமித பொருளாதாரத்தை பம்ப் பண்ணி மதீனா யூனிவர்சிட்டி உருவாக்கி அதனுடைய அறிஞர்களை உற்பத்தி செய்து உலகம் பூராவும் அவர்களை பணி அமர்த்தி இந்த சிந்தனையின் கீழ் அனைவரையும் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இலக்கா வச்சு செயல்பட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் இன்னொரு ஒரு சிக்கல் நமக்கு என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நம்மளால உள்ளபடியே புரிந்து கொள்ள முடியல. அதாவது நீங்க மேற்கோள் காட்டின மாதிரி ரஷீது ரிதா, இமாம் ரஷீத் ரிதா, யூசுப் அல் கர்தாவி மட்டும் இல்லாமல் நான் பார்த்த அளவில் மௌலானா மௌதூதி, அபுல் ஹசன் அலி நதுவி, அதே மாதிரி மௌதூதியினுடைய அந்த ஒரு பெண் ஆய்வாளர், விரிவான சிந்தனையுடையவர் மரியம் ஜமீலா, இவர்கள் எல்லாம் கூட இது ஒரு இப்னு அப்துல் வஹாபை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்க. பட் பெருசாக பேசுறதுக்கு அவர்கள்ட்டே ஒன்றும் இல்லை, அது அவர்களே ஒத்துக்கொள்ளவும் செய்கிறார்கள். இது வந்து இப்போ சொல்லக்கூடிய, அதாவது இப்போ அபுல் ஹசன் அலி நதுவியினுடைய இந்த மறுமலர்ச்சி வரலாறு நூல்லாம் படிச்சிருப்பீங்க. மொத்தம் 1900 சம்திங் பக்கங்கள்லே ஒரு 4-5 பக்கங்கள் தான் இப்னு அப்துல் வஹாபுக்கு ஒதுக்குறாரு. இப்னு அப்துல் வஹாபை தனி தலைப்பாகவும் ஒரு போடல, ஒரு 4 பக்கங்கள் தான். அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இவரே ஒத்துக்கிடுறாரு. சரிங்களா? ஒரு எளிமையான சாதாரணமான ஒரு பாரம்பரிய நேர்பொருள் விளக்கமளிப்பின் வழியில் மரபில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசத்தின் அடிப்படையில் அவர் லிட்ரலாக குரான் வசனம் என்ன இருக்குது, ஹதீஸ் என்ன இருக்குன்னு அவர்கிட்ட சிந்தனையெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்னு அப்துல் வஹாப்கிட்ட. அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய அறிஞர்கள் அவரை விட்டு கொடுக்கவும் தயங்குகிறார்கள். அவருடைய, அதாவது நம்மை விட அதிகமாக இவர்கள் வந்து இந்த நஜ்தி மூமெண்ட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதற்காக இந்த அளவுக்கு இப்னு அப்துல் வஹாபுக்கு வலிந்து அவரை வந்து ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி போர்ட்ரே பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு மேபி இதன் பின்னணியில், இதுதான் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதன் பின்னணியில் அப்துல் அசீஸ் இப்னு சவுத் ஆட்சி பீடம் ஏறி அதற்கு பிறகு மக்கா மதீனா ஹரமுனுடைய கட்டுப்பாடு வஹாபி தலைவர்களுடைய கண்ட்ரோலில் வந்ததன் பிற்பாடு அதற்கு பின்னால் வந்த இன்ஃபேக்ட் விரிவான சிந்தனை கொண்ட அறிஞர்களுக்கு இப்னு அப்துல் வஹாபை பற்றி பாசிட்டிவாக நேர்நிலையாக
சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதோ சில காரணங்களுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளால வருது. சரிங்களா? ஸோ அதனால இவருனுடைய நான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. நான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து நான் முக்காவாசி தேர்ட் பார்ட்டி சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறத விட சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் அவருடைய சகோதரர் அவருக்கு எழுதிய நூல்கள், கடிதங்கள், மறுப்புகள், அத மாதிரி இப்னு அப்துல் வஹாபோட இருந்தவர்கள் அவருக்கு அவர் செய்த நிகழ்வு, அதாவது சம்பவங்களை பதிவு செய்தது, இதெல்லாத்துல இருந்து தான் நம்ம வந்து மேற்கோள் எடுத்து பேசுறோம். இப்ப இந்த தாரீக் நஜீதுனா அவருடைய வகைராக்கள் தான், எல்லாமே வஹாபிஸ்ட் தான். அவங்களே வந்து பச்சையா பதிவு செய்திருக்கிறாங்க. கர்பலால நடந்தது, தாயிஃப்ல நடந்தது, மற்ற இடங்கள் நடந்ததெல்லாம் ஒரு பில்லேஜ் ரேம்பேஜ் ஃபுல்லாக கொள்ளை கும்பலுக்கு ஒரு ஒரு கொள்ளைக்கார கூட்டம் பண்ணது மாதிரியே இருக்கும். நீங்க அதை பார்த்தா ரீட் பண்ணா தெரியும். அதெல்லாம் தான் நம்ம எடுத்து பேசுறோம். அதை எல்லாமே டைரக்ட் ஐ விட்னஸ், நேரடியாகவே பார்த்தவர்கள். இப்போ இப்னு அப்துல் வஹாபனுடைய தியரிட்டிக்கல் நுவான்சஸ் அந்த சகோதரர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அது இரலவெண்ட். சரிங்களா? அவரளவில் அவர் வந்து கோட்பாட்டு ரீதியாக சில சாதகமான விஷயங்களை சொல்லியிருப்பார். ஏன்னா அஃப்கோர்ஸ் பாரம்பரிய நேர்பொருள் விளக்கமளிப்பின் அடிப்படையில், ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசத்தின் அடிப்படையில் ஹம்பலி சிந்தனா பள்ளியின் மரபில் வரக்கூடியவர் தானே. அப்போ ஆப்வியஸா இப்னு தைமியாவுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன்ஸு, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கண்ணோட்டங்கள்லாம் இப்னு அப்துல் வஹாப்ட்ட இருக்கும். ஆனால் இப்னு தைமியாவையும் இப்னு அப்துல் வஹாபையும் கூட உள்ளபடியே நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இப்னு தைமியா அவனுடைய அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அவர் வந்து ஒரு இப்போ இப்னுல் அரபி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து தௌஹீத் பற்றி பேசினா, தௌஹீது பற்றி உள்ளபடியே இப்போ நம்ம கையில் இப்போ 4-5 புக் இருக்குது. இப்னு அப்துல் வஹாபனுடைய கிதாபு தௌஹீதில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கிறேன். அது ஒரு 18-20 பக்க புக்கு தான். இஸ்மாயில் ராஜி அல் ஃபாரூக்கி தான் IIITயில் நான் சொன்ன மாதிரி இப்னு அப்துல் வஹாப் பற்றி சாதகமாக பேசும் விரிவான ஆழமான சிந்தனை கொண்ட அறிஞர்களில் இவரும் ஒருவர். IIITயை சேர்ந்த ராஜி அல் ஃபாரூக்கி அவருடைய புக்ஸுக்கு, கிதாபு தௌஹீதுக்கு மேற்கோள்கள், அதாவது அடிக்குறிப்புகள், எண்ட் நோட்ஸ், ஃபுட் நோட்ஸு, அதே மாதிரி கூடுதலான ஆடன்டம்ஸ்லாம் சேர்த்து அவருடைய புக்கை ஒரு 100 பக்கத்துக்கு கொண்டுட்டு வர்றாரு, வலிந்து கொண்டுட்டு வர்றாரு. அது ஒரு 18 பக்க ஒரு புக் லீஃப் தான். ஒரு எல்லாமே நேர்பொருள் மேற்கோள்கள் எல்லாமே. அது ஒரு சாதாரண ஒரு மாணவன் கூட செய்யலாம். இப்னு அப்துல் வஹாபனுடைய அந்த ஒரு பாணியை, அந்த ஒரு கிதாபு தௌஹீதை அவர் கோர்த்த விதத்தை எல்லோருமே செய்யலாம். நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். நம்மை விட இஸ்லாத்தை பற்றி அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய, அவர்கள் சொல்லக்கூடிய, போதிக்கக்கூடிய தௌஹீதுக்கு பொருத்தமான குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் தெரிந்து வைத்திருக்கிற யார் வேண்டுமானாலும் அத்தகைய ஒரு நூலை எழுத. அதுக்கு ஒரு சிந்தனையாளராக அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு மாபெரும் அறிஞராக, ஆய்வாளராக, அறிவுஜீவியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு அறிவுஜீவியாக, சிந்தனையாளராக, அவரை ஒரு சீர்திருத்தவாதியாக மக்கள் முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மெனக்கெடல்கள் இந்த 100 ஆண்டுகளில் நிறையவே நடந்திருக்குது. அதுக்கு தான் இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த அவர் குறிப்பிட்டிருக்கிற ரஷீத் ரிதாவுனுடைய மேற்கோள், அதே சில நேரங்களில் நிர்பந்தங்கள் காரணமாக கூட, அதே மாதிரி IIITயினுடைய இஸ்மாயில் ராஜி அல் ஃபாரூக்கியினுடைய அந்த மெனக்கெடல். சரிங்களா? ஆனால் கிதாபு தௌஹீது இப்னு அப்துல் வஹாப் எழுதியிருக்கிறதா இவங்க நம்ம முன்வைக்கக்கூடிய தௌஹீதை விட, கிதாபு தௌஹீதை விட, நம்ம இப்போ உதாரணத்திற்கு யூசுப் அல் கர்தாவி தௌஹீதின் யதார்த்த நிலை எழுதியிருக்கிறாரு. ஹசன் அல் பன்னாவுனுடைய கிதாபு தௌஹீத் இருக்குது, அல் அக்காயித், இப்போ நாங்கள் சீர்மை மூலமாக கொண்டு வந்தது, அதுவும் தௌஹீத் ஏகத்துவ நூல் தான். யூசுப் அல் கர்தாவி எழுதுனதும் ஏகத்துவ நூல் தான். அதே மாதிரி அப்துல் மஜீத் ஜிந்தானியினுடைய கிதாபு தௌஹீத் இருக்குது, அதுவும் ஏகத்துவ நூல் தான். இவர் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதுறாரு. அதே மாதிரி நம்ம அயந்தல் அப்துல் காதர் சூஃபியினுடைய கிதாபு தௌஹீத், அதுவும் கிதாபு தௌஹீத் தான். அவர் ஒரு சூஃபி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தௌஹீதுக்கான, அதாவது மோர் மெட்டாபிசிக்கல் தென் லிட்ரல், சரிங்களா, மோர் டிரான்சென்டென்டல் தேன் லிட்ரல் ஒரு அப்ரோச் அது சூஃபிய பெர்ஸ்பெக்டிவ்ல. அதுவும் கிதாபு தௌஹீத், இறை ஏகத்துவத்தை பேசக்கூடியது. ஆனால் இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இவ்வளோ விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ரோச், பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கிதாபு தௌஹீதுனாலே இப்னு அப்துல் வஹாப் தான், தௌஹீதுனாலே கிதாபு தௌஹீத் தான், தௌஹீதுனால இவர் தான் அதுக்கு சாம்பியனுங்கிற அந்த இமேஜை பொருட்ரே பண்ணி அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த மெனக்கெடல்கள் இந்த 100 ஆண்டு காலத்தில் நடந்து, மற்ற அறிஞர்கள் தௌஹீதை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தனை கிளறும் விதத்திலும் பேசிய அறிஞர்களுடைய கிதாபுகள் எல்லாம்
ஓரம் கட்டப்படும் ஒரு ஓரம் கட்டப்படும்னா அது வந்து மக்கள் முன்னால் ப்ராபகண்டா அதை மார்க்கெட் பண்ணப்படாத ஒரு சூழல் இந்த 100 ஆண்டு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏற்பட்டிருக்குது. அது ஏன்னா இப்போ அயந்தல்லாசனுடைய கிதாபு தௌஹீத்லாம் எடுத்துக்கிட்டா அது மோரார்லஸ் இப்னுல் அரபியினுடைய வஹ்தத்துல் வஜூத் கான்செப்டோட நெருக்கமானது. இப்போ இப்னு அப்துல் வஹாப் காலகட்டத்தில் இப்னுல் அரபியோ இல்லைன்னா இவரு நம்ம மன்சூர் ஹல்லாஜோ இருந்திருந்தா அவர் காஃபிர் முத்திரை குத்தி அசால்ட்டா ஓரங்கட்டியிருப்பார். ஏன்னா அவரால் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. வஹ்தத்துல் வஜூதுக்கும் இப்னு அப்துல் வஹாபுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா? ஏன்னா எடுத்த எடுப்புல லிட்ரலா அதை வந்து இவர் முடிஞ்சு போச்சு, இவர் வழிகேடரு, இவர் ஷிர்க் வச்சுட்டாரு, இணை வச்சுட்டாருன்னு ஓரம் கட்டியிருப்பார். அப்ப எப்படி அயந்தல்லாசனுடைய ஏகத்துவ நூலை வந்து நூலினுடைய விளக்கங்களை இவரால் இந்த வகைராக்களால் புரிந்து கொள்ள முடியும்? ஸோ ஆனால் இப்னு தைமியா, ஷா ஒலிவுல்லா தெஹ்லவியினுடைய அப்ரோச்லாம் இப்னுல் அரபியை நோக்கி வேற மாதிரி இருந்தது. ஸோ அதாவது நம்ம பல வேறுபாடுகள் சொல்லலாம். நம்ம அறிஞர்னு சொல்ல போனால் இப்னு தைமியாவை, ஷா, நம்ம ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், இவர்கள் எல்லாம் அறிஞர்கள். ஆனால் இப்னு அப்துல் வஹாபை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அவர் அறிஞரே கிடையாது. அவர் சீர்திருத்தவாதியும் கிடையாது, முஜத்திதும் கிடையாது. சரிங்களா? மேம்போக்கா சில விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அதுவும் லிட்ரலா அந்த ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசத்தில் நேர்பொருள் விளக்கமளிப்பு நடுப்பில் அவர் வந்து இது சரின்னு புரிந்து வைத்துக்கணும். இப்போ ஏன்னா எல்லாருமே ஹம்பலி சிந்தனா பள்ளியிலிருந்து அந்த மரபில் வரக்கூடியவர்கள் தான். அவருடைய சமகாலத்தில் அவருடைய சகோதரர்ல இருந்து தொடங்கி பல ஹம்பலி அறிஞர்கள் அவரோடு இருந்தார்கள், அவரோடு சேர்ந்து பயணித்தார்கள், அவரோடு பாடம் பயின்றார்கள், அவருக்கு பாடம் எடுத்தார்கள். எல்லோருமே கடைசி அவரோட முரண்படுறாங்க. கடைசியில் இன் பிட்வீன் அவருடைய பாதையிலே ஆன் தி ரன்லே. சரிங்களா? அதாவது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இங்கே அவருடைய தியரிட்டிக்கல் நுவான்சஸ் வந்து ஒரு பொருட்டல்ல. நம்ம அதை பற்றி பேசவும் இல்லை. அதன் காரணமாக நம்ம வஹாபிசத்தை பற்றி பேசணும்னு நினைக்கல. வஹாபிசத்தை பற்றி இப்பொழுது பேசுவதற்கான தேவையும் காரணமும் இதுதான். இப்போ நம்ம எஸ்பெஷலி இந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இப்னு அப்துல் வஹாபுனுடைய சிம்பத்தைசர்னால, அனுதாபிகள்னால, பின்பற்றாளர்கள்னால, சரிங்களா, எந்த அளவு இப்னு அப்துல் வஹாபுனுடைய அந்த அந்த அப்ரோச், அண்டர்ஸ்டாண்டிங், பெர்ஸ்பெக்டிவ்ஸு இதெல்லாம் பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் மீது தாக்கம் செலுத்தி அது முஸ்லீம் உம்மத் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்மறை தாக்கத்தை செலுத்தி அது இன்றளவும் எப்படி முஸ்லீம் உம்மத்தை மேம்படுத்துவதற்கும் சீர்திருத்துவதற்கும் பதில் பாதிப்புக்கும், தீமைக்கும், பிளவுக்கும், பின்னடைவுக்கும், பலவீனத்திற்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கிறது இந்த வஹாபிச தக்ஃபீரி தீவிரவாத அணுகுமுறை, மனநிலை. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை பேசுகிறேன். ஏன்னா அதனுடைய வேரியண்ட் தானே, கிளை தானே ஐசிஸ். ஐசிஸினுடைய நீங்கள் இந்த செயல்பாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்னு அப்துல் வஹாபுனுடைய இந்த நஜ்தி தாவா, சோகால்டு நஜ்தி தாவாவுனுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்ப கட்டத்து செயல்பாடுகளை பார்ப்பது மாதிரியே இருக்கும் இந்த ஐசிஸினுடைய செயல்பாடுகள்லாம். சரிங்களா? ரெண்டும் வந்து சிங்க் ஆகும். நிறைய இடங்கள்ல, நிறைய விஷயங்கள்ல, அவர்களுடைய அணுகுமுறையில், அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளில், அவர்கள் மேற்கொண்ட கொலை வெறியாட்டங்களில் இப்போ பல விஷயம் அப்படியே ஒத்து போகும். நீங்கள் அப்படியே கார்பன் காப்பியாக, ஜெராக்ஸ் காப்பியாக பார்த்த மாதிரி இருக்கும். இப்னு அப்துல் வஹாப் முகமது இப்னு சவுதினுடைய இராணுவத்தை திரட்டி கொண்டு இப்னு அப்துல் வஹாப் செய்ததும் இங்கே ஐசிஸ் செய்கிறதும். அப்போ ஐசிஸினுடைய மூல முன்மாதிரியாகவே இவர் தான் இருக்கிறார். இப்போ இதன் காரணமாகத்தான் நம்ம பல்வேறு காரணங்களுக்காக நம்ம இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். ப்ளஸ் ஹோலிஸ்டிக் சலஃபிசம் கிடையாது. இப்போ இப்னு தைமியா, அந்த ஜமாலுத்தீன் அஃப்கானியினுடைய சலஃபிசம், முஹம்மது அப்து, ரஷீத் ருதா முன்வைத்த, அது எஸ்பெஷலி இப்னு தைமியா, அதற்கு பிறகு இமாம் ஜமாலுத்தீன் அஃப்கானியினுடைய இந்த ஹோலிஸ்டிக் சலஃபிசம், இமாம் ஹசனுல் பன்னாவுனுடைய ஹோலிஸ்டிக் சலஃபிசம், அபுல் ஹசன் அலி நத்வியினுடைய ஹோலிஸ்டிக் சலஃப், இது கிடையாது இவர் முன்வைத்தது. இது இப்னு அப்துல் வஹாபுனுடையது சலஃபிசமே அல்ல. சலஃபி ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசம் லைனில் வந்தாலுமே அது வந்து மொத்தத்தில் அஹ்லு சுன்னாவுல் ஜமாவை விட்டும் சலஃபிசத்தை விட்டுமே பிறழ்ந்து போன அது ஒரு தனி போக்கு, அது ஒரு தனி ட்ரெண்ட் அது. ஆனால் சலஃபிசத்தினுடைய போர்வையில் அது இருக்குது. சலஃபிசத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய நிறைய கூறுகள் வஹாபிசத்தில் இருக்கிறதுனால வஹாபிசம் வந்து ஒரு சலஃபி கவரில் இருக்குது. சரிங்களா? சலஃபி கவரில் இருக்குது. பட் சலஃபிசத்தில் இருந்து டீவியேட் ஆகி போனது அது. நீங்கள் உங்களுடைய பதிவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஒரு இப்னு அப்துல் வஹாபை நாம் எந்த சூழலிலும் வழிகேடர்னு சொல்லலை அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவருடைய காலகட்டத்தில் அவரோடு இருந்தவர்களே அவரை வழிகேடர்னு சொன்னாங்க. எந்த ரீதியில் அப்படின்னா, கோட்பாட்டு ரீதியில் இல்லை. ஒன் செகண்ட், இப்போ நம்ம சொல்கிறோம்ல,
தியரிட்டிக்கலா நூல் பிடிச்சி அந்த அவருடைய தௌஹீத் பற்றிய விளக்கங்கள், வியாக்கியானங்கள், புரிதல்கள், பொருள் கோடல்கள் காரணமாக நீ வழிகேடர்னு சொல்லல. ஆனா அந்த அதாவது அந்த தௌஹீதை அதுல கருத்து முரண்பட்டாங்க. இப்ப நான் கூட கருத்து முரண்படுறேன், நீங்களும் முரண்படலாம். அது ரெண்டாவது விஷயம். அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் பல்வேறு விவகாரங்கள்ல. இவருடைய குறுகிய ஒன்லி தௌஹீத ருபூபியத் உலூஹியத் எல்லாம் ஒரு பர்டிகுலர் தளங்களில் மட்டுமே வைத்து அதை புரிந்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். ஆனால் வழிகேடர்னு அவரை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை அவர் அமல்படுத்துகிற விதத்தில் தான். ஒன்ஸ் அகெயின் அவருடைய அப்ரோச், அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவருடைய இம்ப்ளிமெண்டேஷன். இன்ஃபேக்ட் சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் கூட கேட்பார்ல, இஸ்லாம் எத்தனை தூண்களால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு. 5 தூண்கள். இல்லை நீ 6 தூண்னு சொல்கிற, இதெல்லாம் வழிகேடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு. நீ வழிகேடர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நான் எங்கே 6 தூண்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, இல்லை நீ சொல்கிற நானும் என்னை பின்பற்றுபவர்களையும் தவிர மீதி எல்லோருமே வழிகேடர்னு நீ சொல்ற. இதுவே மிகப்பெரிய வழிகேடு தானே. இது வேர் டிட் திஸ் கம் ஃப்ரம், இது எங்கிருந்து வந்தது? சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். அவர் டீவியண்டா போனதுங்கிறது இந்த இடத்துல தான். சரிங்களா? இந்த இடத்துல தான். பிளஸ் பல்வேறு திருக்குரான் வசனங்கள். இப்போ ஒருவர் இப்போ உதாரணத்திற்கு ஒரு நபிமொழி கூட இருக்குல்ல. இப்போ நான் ஒரு நபரை காஃபிர்னு சொல்றேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, அல்லாவை ஏற்றுக்கொண்டு, நபிமார்களை ஏற்றுக்கொண்டு, ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டு, வானவர்களை ஏற்றுக்கொண்டு, வேதங்களை ஏற்றுக்கொண்டு, ஏகத்துவத்தில் அவர் புரிதலுக்கு உட்பட்டு அவர் உறுதியாக இருக்கக்கூடிய நான் ஒருவரை அவருடைய சில நடைமுறை விஷயங்கள் காரணமாக காஃபிர்னு சொல்லிட்டேன்னு வைங்க, அவர் மறுமையில் காஃபிராக இல்லாத பட்சத்தில் நான் காஃபிர் ஆகிடுவேன். சரிங்களா? இது நபிகளாரனுடைய ஒரு ட்ரெடிஷன். இப்போ இதன் அடிப்படையில் இப்னு அப்துல் வஹாபை பார்த்தா, இப்னு அப்துல் வஹாப் தக்ஃபீர் ஃபத்வா கொடுத்த பலர் ஒருவேளை அவர்கள் காஃபிர்களாக இல்லாத பட்சத்தில் இவர் காஃபிர் ஆகிடுவார். இப்போ இந்த இடத்துல தான் அவரை வழிகேடர்னு சொல்றாங்க. அதுல ஒரு வேலிட் லெஜிட்டிமேட்டான ஒரு ஒரு கிளைமும் பாயிண்ட்டும் இருக்குது அவர்கள் சொல்றதுல. சரிங்களா? ஒருவர் அநியாயமாக எந்த காரணமோ தேவையின்றி ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ அவர் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் கொன்றவர்கள் போன்று ஆவார்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? இவருடைய வரலாற்றை நம்ம பரிசீலிச்சு பார்க்கும்போது ஒரு அநியாயமா பல உயிர்களை கொண்டிருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை அது ஒரு அஃபென்சிவ் ஜிஹாத், கோட் அண்ட் கோட் அஃபென்சிவ் ஜிஹாத். அவரை பொறுத்தவரை ஒரு லெஜிட்டிமேட்டான காரணம் அவருக்கு இருந்தது. ஆனா அவருடைய புரிதலும் அவருடைய பார்வையும் இங்க அளவுகோல் இல்லையே. ஒன்ஸ் அகெயின், சரிங்களா? இஸ்லாமிய அளவுகோல் வேற, அவருடைய தனிப்பட்ட ரீதியிலான கடும்போக்கு சாய்வு, விருப்பு வெறுப்புகள், அவருடைய புரிதல், அவருடைய பார்வை, கண்ணோட்டங்களின் அடிப்படையிலான அளவுகோல் என்பது வேற. அந்த அளவுகோலை வைத்து இவர்கள் காஃபிர்கள்னு கொலை செய்கிறார். ஆனா அநியாயமாக வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது, அநியாயமாக இந்த உயிர்கள் கொல்லப்படும் பொழுது அவர் ஒரு உயிரை கொன்றவர், அதாவது உலகில் உள்ள அனைவரையும் கொன்றவர் போன்ற ஆவார்னா இது மிகப்பெரிய பாவம். ஸோ இதன் அடிப்படையில தான் அறிஞர்கள், அவரோடு இருந்த அறிஞர்களும் சரி, அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த மற்ற சிந்தனா பள்ளியை சார்ந்த அறிஞர்களும் சரி, அவருக்கு இந்த ரொம்ப டீவியேட் ஆகி போயிட்டார். இதுவே அதன் அளவுல ஒரு ஃபித்னா, இதுவே அதன் அளவுல ஒரு வலாலா தான், வழிகேடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் இப்னு அப்துல் வஹாபை யாரும் காஃபிர்னோ முஷ்ரிக்னோ சொல்லலை. இப்போ அவர் மற்றவர்களை சொல்வது போன்று அவரை பார்த்து யார் நீ காஃபிர் முஷ்ரிக்னு சொன்ன. பட் இது மிகப்பெரிய வழிகேடு, மிகப்பெரிய ஃபித்னான்னு சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் அங்கே சிக்கல். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வார்ப்பில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏகப்பட்ட கமெண்ட்ஸை ஃபேஸ்புக்லேயே பார்க்குறோம். ஷியாக்கள் எஸ்பெஷலி இந்த ஈரான் ஹாமினே அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய இந்த இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகள்லாம் பற்றி பேசும் பொழுது, எப்படி இருந்தாலும் காஃபிர்கள் முஸ்லீம்களுக்கு தலைமை இருக்க முடியாதுன்னு இந்த ஒரு போக்கு இன்னைக்கும் இந்த ட்ரெண்ட் தொடரதானே செய்யுது. சரிங்களா? இதனால தான் நம்ம வஹாபிசத்தை பற்றி பேசணும். இதனுடைய ரூட் வஹாபிசம். அதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இஸ்திகாசா, தவசுல், இந்த மாதிரி விவகாரங்களில் நம்ம பேசினா நிறைய பேசலாம். ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அறிஞர்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரஷீத் ருதாவாகட்டும், யூசுப் அல் கர்தாவி ஆகட்டும், மௌதூதி ஆகட்டும், அபுல் ஹசன் அலி நதுவி ஆகட்டும், அதுக்கப்புறம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மரியம் ஜமீலாவாகட்டும், இந்த ராஜி அல் ஃபாரூக்கி ஆகட்டும், இவர்களெல்லாம் இதை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மக்கள் முன்னாடி முன்வைக்க மெனக்கெட்டதில் ஏதோ ஒரு வகையிலோ பல வகைகளிலோ சவுதி அதிகார வர்க்கத்தினுடைய, அதாவது அவர்களை சார்ந்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இப்னு அப்துல் வஹாபை பற்றிய நேர்நிலையான எண்ணம் கொண்ட அதிகமான பின்பற்றாளர்களை
இவர்களுடைய கருத்துகள் போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம். அவர்களை நாம் விட்டுறக்கூடாது, அவர்களையும் சேர்த்து நாம் அரவணைக்க வேண்டும், அவர்கள் நம்மை விட்டும் பிறழ்ந்து அதாவது மீன்ஸ் நம்மை விட்டும் விலகி சென்று விடக்கூடாது. ஸோ இவர்களையும் ஆற தழுவ வேண்டும், இவர்கள்ட்டே நம்ம விஷயங்களை போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் கூட இருந்ததன் காரணமாக இப்னு அப்துல் வஹாபை பற்றி சாதகமாக பேச வேண்டிய, அவருடைய நஜ்தி மூவ்மெண்ட்ஸ் பற்றி சாதகமாக பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுரும். ஆனால் யாருமே பெருசாக பேசின மாதிரி எனக்கு தெரியல. எல்லோருமே பிட் நோட்டீஸ் மாதிரி 4 பக்கம் 5 பக்கம் அதிகமாக அவ்வளோதான் பேசுகிறாங்க இப்னு அப்துல் வஹாப் பற்றி. வேறு வழி இல்லாமல் பேசிட்டு கடந்து போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோதான் இருக்குது நான் பார்த்தளவில். ஏன்னா நான் வந்து கிதாபு தௌஹீத் ஆகட்டும், அவருடைய 4 ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் உள்ளபடி நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணால் இவங்க வந்து அதை மெருகேற்றுவதற்காக கூடுதலாக நிறைய வந்து ஆட் பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஆனால் கிதாபு தௌஹீதில் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அரபியில் பார்த்தீங்கன்னா 18 பேஜஸ் தான், மேக்ஸிமம் 18 to 20 பேஜஸ் தான். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம புக்ஸ், அவருடைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான் இருக்குது அவர்கிட்ட. பட் அதை இவர்கள் வந்து மெனக்கெட்டு வழிந்து வந்து அதாவது முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு அழுத்தம் ஏற்பட்டுதா அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இந்த அறிஞர்கள் மத்தியில். ஆமாம், நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயம், அதாவது தீமையான விஷயங்கள் அவர் செய்த சோ கால்டு கோட் அண்ட் கோட் நன்மையான விஷயங்களை மிகைக்கும் பொழுது, அந்த தீமையான விஷயங்கள் 90% 80% இருந்து நன்மையான விஷயங்கள் 20% இருக்கும்போது நன்மையை மட்டும் நம்ம தூக்கி பிடிச்சி நிற்க முடியாதுல்ல. இப்போ சவுதி அதிகார வர்க்கம் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராமை பராமரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த இந்த உம்மத்திற்கு செய்யக்கூடிய துரோகமும் தீமையும் நயவஞ்சகத்தனம் இப்போ அதிகமாக இருக்கும்போது அதை பற்றி தானே பேச முடியும். பாருங்க, அவங்க ஹாஜிக்கு தண்ணீர் போட்டுறாங்க, மஸ்ஜிதுல் ஹராமை பராமரிக்கிறாங்க, எவ்வளோ நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ யமனில் வந்து சவுதி வந்து 2015 இருந்து 2022 வரை அப்பாவி முஸ்லீம்களை வந்து 12,000க்கும் மேற்பட்ட சாதாரண அப்பாவி முஸ்லீம்களை கொத்தாக கொலை செய்கிறது. அப்போ இதற்கு பின்னாடியும் இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுல வஹாபிகள் முன்னணியில் இருக்கிறாங்க. ஏன்னா இது இப்னு அப்துல் வஹாபினுடைய பாரம்பரியம். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை யமனில் இருக்கக்கூடிய செய்தி ஷியாக்கள்லாம் காஃபிர்கள்னு அவர்களுடைய பார்வை. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்போ சவுதி அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய இந்த மாஸ் மர்டர்ஸ், கொத்து கொத்தாக முஸ்லீம்களை கொலை செய்வதை நம்ம பேசாமல் அவர்கள் செய்கிற இந்த ஹஜ் பராமரிப்பையும் உம்ரா பராமரிப்பையும் மஸ்ஜிதுல் ஹராம் பராமரிப்பையும் பேச முடியுமா? தீமையான விஷயங்கள், தீமைகள், அநியாயங்கள், கொடூரங்கள், கொலைவெறி ஆட்டங்கள், முஸ்லீம் உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை மிகைக்கும் பொழுது அது அந்த காலகட்டத்தோடு மட்டும் நிற்காமல் அவர்களை பின்தொடரக்கூடிய காலகட்டங்களிலும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையிலும் கூட அபரிமிதமான பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமா அந்த தீமைகளையும் பாரதூரமான எதிர்மறையான விளைவுகளையும் பற்றி தான் நம்ம பேச முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இப்போ நஜிதி மூவ்மெண்ட் பற்றியும் அந்த வஹாபிசத்தை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக நிச்சயமாக உள்ளபடி தோலுரிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அதனால் இப்னு அப்துல் வஹாபை பற்றி சாதகமான விஷயங்களை மட்டும் இவ்வளோ நாள் உருட்டிட்டு இருந்தாங்க. சாதகமான விஷயம்னு சொல்கிறதுக்கு கூட பெருசாக ஒன்றும் இல்லை. அதை மட்டுமே ஹைலைட் பண்ணி அவரை ஒரு சாம்பியனாக இவ்வளோ நாள், ஏன்னா நமக்கும் கூட இப்னு அப்துல் வஹாப் அப்படி தான் அறிமுகம். பட் நம்ம உள்ளே போய் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான நிறைய வந்து விஷயங்கள் நமக்கு வெளியில் வருது. நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, நம்ம போட வேண்டியது இருக்குது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சமையல். ஃபஸ்ட் விஷயம், மிச்சம் லென்த்தியாக மிச்சம் தெளிவாக உங்களோட உரைகள் ரீகிற மாதிரியே அழகாக தெளிவுபடுத்தி ஒரு இதை அனுப்பிடுங்க. சந்தோஷமான விஷயம் மிச்சம் என்ன தெரிஞ்சுன்னா, என்னையும் உங்களோடையும் பார்வை வந்து எல்லா விதத்துலையும், கிட்டத்தட்ட எல்லா விதத்துலையும் உடன்படுது. சரி, அப்போ நான் இதில் மேலதிகமாக 1-2 விஷயங்களை நம்ம சாதாரணமாக விட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதோட என்ன விஷயம்னு சொன்னால், மெயினாக இந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், இந்த ரஷீத் ரைதா, யூசுஃப் அல் கர்தாவி, அபுல் நத்வி, மௌதூதி, இவங்களோட இதை பற்றி ஒன்று சொல்கிறேன்டா, அவங்க வஹாபி மூமெண்ட்டை பற்றி ஒரு நேர்நிலையான நேர்மறையான ஒரு கண்ணோட்டத்தை வச்சதுக்கான முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், அவங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி இஹ்வான்களோட படுகொலை, ஹசன் அல் பன்னாட படுகொலை, சையத் குத்துப் தூக்கிலிட்டப்பட்டது, பிறகு இஹ்வான்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டது எகிப்தில். வந்த நேரம் அவங்க பெருவாரியாக வந்தது, இது பண்ணினது வந்து எல்லாம் சவுதி அரேபியா.
அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நேரம் இந்த கிங் ஃபைசல் அவர் ஒரு சீர்திருத்தவாத கண்ணோட்டம் கொண்டு ஒத்தராய்ந்தார், ப்ளஸ் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு கொண்டு மன்னராகவும் இருந்தார். அப்போ அவருக்கு உள்ளூரில் இந்த வஹாபி குழுக்களை வந்து இவர சீர்திருத்துவ கருத்துக்களுக்கு எதிராக இந்த வஹாபி குழுக்களை வந்து அவங்கள வந்து இது பண்ணிட்டு, அதாவது அவங்கள மிகைத்து வேற ஒரு ஐடியாவை கொண்டு வரணும்னு சொல்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ அவர் இஹ்வான்களை அதுக்கு ஒரு தோதுவான ஒரு ஆக்களை அவர் கண்டார். இது நான் வந்து எதிர்மறையாக சொல்லலை கிங் ஃபைசலை பற்றி, அவரே அந்த நீர்நில பார்வையோட இருந்தார். சரி, அப்போ அவர் இஹ்வான்களை வந்து என்ன சொல்கிற வந்து இஹ்வான்களை பெருவாரியாக எடுத்தாங்க. அப்போ இஹ்வான்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்த கதை இது. அப்போ அவர் எடுத்தாலும் உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்ச மாதிரி கிங் ஃபைசல் இதுகள் தொடரல்ல. அவரை வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு சதி இதால் வந்து அவரை கொள்றாங்க. ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வுள்ள அவரை ஒரு இதை கொண்டுட்டு திருப்பியும் ஏகாதிபத்திய சவுதி அந்த இதுக்காக ஏற்ற மாதிரி ஒரு மன்னர் ஆட்சி தான் திருப்பவும் தொடருது. அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அப்போ இதில் ஏற்கனவே இஹ்வான்கள் வந்து தங்களோட நிலத்தில் இருந்து விரட்டப்பட்டு வெறுண்டோடி இந்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தன்னு சொல்கிறதால அவங்களுக்கு மன்னராட்சியோட ஈக்கிற மன்னர்களையோ இல்லை அங்குள்ள என்ன சொல்கிற வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற சிந்தனை அமைப்பான வஹாபிசத்தையோ மிக வெளிப்படையாக விமர்சிக்கிறதுக்கான எந்த இதுக்கும் மீக்கலை, பிளாட்ஃபார்ம் மீக்கலை. என்ற ஏற்கனவே அவங்க தங்களோட சொந்த பூமியிலேருந்து ஒடுக்கப்பட்டு வந்தாங்க. அது உண்டு. அதோடு இன்னொரு விஷயம் இணையுது, ப்ளஸ் இன்னொரு விஷயம் இணையுது. இந்த யூசுப் அல் கர்தாவி, அபுல் ஹசன் அலி நத்வி இவங்க மாதிரி அறிஞர்கள்ட இதில் என்னன்னு சொன்னால், அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னடா இவங்க மிக விதாவரியாக விரிஞ்ச இதை வந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பற்றி பேசினாங்க. இப்போ இவங்க செக்டேரியன் ஃபைட்டுக்குள்ளுக்கு ஒரு நாளும் போகலை, ரைட்? இந்த செக்டேரியன் நெரேட்டிவ்ஸை வச்சு இஸ்லாம் உம்மத்தை பிளவுபடுத்துகிற இந்த ஃபைட்டுக்குள்ளுக்கு இவங்க ஒரு நாளுமே போகலை. அப்போ இவங்க யோசிச்சாங்க என்னன்னு சொன்னால், அடே சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது, அப்போ இதில் ஆதிக்கம் செலுத்துகிற செல்வாக்கு செலுத்துகிற சிந்தனையாக வஹாபி இசமிக்குது. அப்போ இதையும் நாங்களும் போய் வந்து கடுமையான விமர்சனங்கள் இதுகளை முன் வச்சா அது வந்து முஸ்லீம் சமூகத்தை இன்னும் பிளவுபடுத்தும்னு சொல்கிற கண்ணோட்டத்திலாம் அவங்க பார்த்தாங்க. சரி, அதனால தான் அவங்க வந்து வஹாபிசத்தை மிக கடுமையாக விமர்சிக்காமல் இருந்தாங்க. அண்ட் அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்னு அப்துல் வஹாப்ட இருந்து எடுக்கிறதுக்கு எந்த விதமான சிந்தனை இருக்கும் இல்லைன்னு தெரியும், ரைட்? எந்த விதமான சிந்தனை பின்னணி எதுவும் இல்லைன்னு தெரியும். ஏண்டா இப்னு அப்துல் வஹாப் வந்து மிக 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 எளிமையான ஒரு பிரச்சாரகரை தவிர அவர்கிட்ட வேற எடுக்கிறதுக்கான எந்த சிந்தனை இதுகள் எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கண்டா, இவங்களோட புத்தகங்கள் இதுகள்ற போகிற போக்கில் வந்து இப்னு அப்துல் வஹாப் சீர்திருத்தம் செஞ்சாருன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறான் அவன். அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்னு அப்துல் வஹாப்ட உண்மையிலே சிந்தனையில் 1-2 விஷயத்தை இவங்க வந்து கொஞ்சம் தங்களோட உடன்படுற மாதிரியாக காண்றாங்க. ஒன்று, அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டேன், ஷிர்க்குன்னு சொல்கிறது அவர் ஷிர்க்குக்கு எதிராக போராடல், அவர் பிள்ளையான விஷயங்களை தவறாக புரிஞ்சு கொண்டு முஸ்லீம்களை முஷ்ரிக்காக்கினார், அது வேற விஷயம். மற்றபடி மூட நம்பிக்கை என்று சொல்கிற ஒரு விஷயம், சில விதத்து என்று சில விஷயங்களுக்கு எதிராக போராடினார். என்ற ஒரு 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 நவீன காலத்தில் இந்த ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டுகள் நினச்ச மாதிரி இந்த எளிமையான முறையில் தௌஹீதை வழங்கப்படுத்துகிறேன்னு சொல்கிறோம். அவர் வழங்கப்படுத்தின பிள்ளையான விஷயம், அது வேற கதை. ஆனால் எளிமையான முறையில் தௌஹீதை முன்வைக்கிறேன்னு சொல்கிறது வந்து இந்த 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 இயக்கங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறேன், அந்த மக்களை வந்து ஒன்றிணைச்சி எழுத்து இஸ்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு இதாக மாறணும்னு சொல்கிற கருத்துக்கு உடன்பாடு மாதிரி போயிடுச்சு. அது ஒரு விஷயம். அண்டு இப்னு அப்துல் வஹாபும் மோரோலஸ் வந்து இஜ்திஹாதுக்கு அல் குர்ஆன் சொன்னாங்க திரும்பணும்னு சொல்கிற அழைப்பையும் விடுத்தொத்தேன். அப்போ இந்த 1-2 விஷயங்களை வந்து தங்களுக்கு உடன்பாடாக கண்ட அதே நேரம் இதை வந்து உண்மையிலே வந்து இவங்க நினைச்சாங்க வந்து இது ஒரு சீர்திருத்த இதுன்னு சொல்லிட்டு இப்படி உடன்பாடாக கண்டாங்க. அடுத்த விஷயம், இந்த ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சிந்தனையா சவுதி அரேபியாஞ்சர் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சிந்தனையா நீக்கிறதால அதை கடுமையாக விமர்சிக்க போகல. அது ஒன்று. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ என்னைத்தையும் வந்து யூசுப் அல் கர்லாவியை எப்படி சொல்கிறாரு, ரஷீத் ரிலாவை எப்படி சொல்கிறார். ரஷீத் ரிலா வஹாபி மூமெண்ட்டை ஓரளவு நேரையாக பார்த்ததுக்கும் இஸ்மாயில் ராஜி அல் ஃபாரூக்கி பார்த்ததுக்கும் இடையில வித்தியாசம் நீக்குது. ரஷீத் ரிலா வந்து உண்மையிலே என்ன யோசிக்கிறாருன்னா, அவர காலத்தில் வந்து அவர் கிலாஃபத்துற வீழ்ச்சியை கண்ணால் கண்டவர் தான். அவர் 35 மூத்தார், 24 வந்து கிலாஃபத்து வீழ்ச்சி அடையுது.
அப்போ கிலாஃபத் வீழ்ச்சி அடைகிற நேரம் கிலாஃபத்து அந்த நேரம் ஒரு முஸ்லீம் உம்மத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு 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 தலைவரை தேடி நீண்ட ஆக்கள் ரஷீதுல்லா மொத்தம். அப்போ அந்த நேரம் அப்துல் அசீஸ் பின் ஷூத்னு சொல்றவர் இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சம்பள பட்டியல் இந்த ஒரு ஒரு ஆள் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஏஜென்ட்னு சொல்ற விஷயமும் அந்த நேரம் தெரியாதானே. அப்போ இவங்க இவர் மட்டுமல்ல, ஈவன் முகமது அசத், ஷகீப் அர்சலாம் மாதிரி பெரும் பேரறிஞர்கள் சிந்தனையாளர்களும் அப்துல் அசீஸ் பின் ஷோதை ஒரு என்ன சொல்ற ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு தலைவரா ஒரு சாம்பியனா பார்க்க தொடங்குறாங்க. ரைட். அப்போ அந்த இதுக்குள்ளுக்குத்தான் ரஷீத் ரிலாவெல்லாம் அந்த வஹாபிகளை பற்றி கொஞ்சம் ஒரு நேர்நிலையான பார்வையை முன் வச்சாங்களா. ஏன்னா வேற பின்னணி இல்லை. உண்மையிலே சொல்ல போனால் கொல்பன்சால் வர்ற புத்தகத்தில் சொல்லுவார் ரஷீத் ரிலா வஹாபி இப்னு அப்துல் வஹாப் புத்தகங்களை பதிப்பிச்சதுக்கு அவர் அண்டர்லைனில் அடிக்குறிப்புகள் அவர் இந்த விஷயத்தில் பிழை விட்றாரு, இந்த விஷயத்தில் பிழை விட்றாருன்னு பல்வேறு குறிப்புகளை தருவாராம். அப்போ இதனால் இந்த கடுமையாக அந்த நேரம் இந்த வஹாபிகள் மிக கடுமையாக கோபம் அடைஞ்சு ரஷீத் ரிலா அப்படி அடிக்குறிப்புகளை தெரியலும். ரஷீத் ரிலா ஒரு ஸ்காலர் அல்ல, ரஷீத் ரிலா ஒரு ஃபைலசூஃப் மட்டும்தாண்டி சொல்லிட்டுலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாதெல்லாம் பதிவு செய்கிறார். அப்போ ரஷீத் ரிலாவோட உறவுன்னு சொல்றது மிச்சம் நுவான்ஸ்டான ஒரு விஷயம், அதை மேம்போக்கா எடுக்கல. உண்மை இஸ்மாயில் ராஜி அல் ஃபாரூக்கிட விஷயம் மிச்சம் கவலை தரக்கூடிய விஷயம். ஒரு அற்புதமான பேரறிஞர், மத ஒப்பீட்டாய்விலையும் இஸ்லாத்துக்கு நவீன காலத்திட இந்த மாடர்ன் இதுக்குள்ளுக்கு நின்று மாடர்ன் பரடைமுக்குள் நின்று விளக்கம் அளிக்கிறதுலேயும் ஒரு மிக பெரும் பேரறிஞனான இஸ்மாயில் அல் ஃபாரூக்கி கிதாபு தௌஹீத பெருசாக தூக்கி பிடிச்சதும் இப்னு அப்துல் வஹாப் ஒரு மாபெரும் அறிஞனா காட்ட முனைஞ்சைன்னு சொல்கிறேன் மிச்சம் துரஷ்டம் வாய்ந்த ஒரு விஷயம். எனக்கு அது ஒரு இதுன்னு சொன்னால் IIIT தான். IIIT அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இஸ்லாமிக் தாட்டுக்கும் இஸ்மாயில் ராஜி அல் ஃபாரூக்கி எல்லாம் உருவாக்கி நிறுவனத்துக்கு சவுதி அரேபியா ஏராளமாக நிதி அளித்தது. சவுதி அரேபியா உண்மையிலே அவங்களோட திட்டத்தால் பயனடைஞ்சது தானே. இப்போ இஸ்லாமிய மயப்படுத்துறது ஒரு 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 தோல்வி அடைஞ்ச திட்டம் தானே. அது சும்மா வெறுமனே முதலாளித்துவ நிறுவனங்களோட 1-2 பகுதிகளை நீக்கிட்டு பெச்சுவேக் பண்ணினா அது இஸ்லாம் ஆகிரும்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் சவுதி மாதிரி முதலாளித்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற நாடு, இஸ்லாத்திர பேரில் முதலாளித்துவ ப்ராக்டிஸ் பண்ணுற நாடுகளுக்கு தான் சப்போர்ட் அமைஞ்சு அதனால சவுதி ஃபண்ட் பண்ணிச்சு. அப்போ அந்த சவுதி ஃபண்ட் பண்ணத்தால் இஸ்மாயில் ஃபாரூக்கி மாதிரி ஆக்களெல்லாம் இப்படியான சமரசத்துக்கு போனாங்கன்னு சொல்கிறது தான். அது மிச்சம் கவலை தரக்கூடிய விஷயம். அதான் இஸ்மாயில் ராஜி அல் ஃபாரூக்கிட கதை. இதில் என்ன விஷயம்டா சம்மில் இப்போ உண்மையிலே இலங்கையிலையுமே உஸ்தாத் மன்சூர் மாதிரி ஆக்கள், இங்குள்ள ஜமாத்தே இஸ்லாம், இவங்கெல்லாம் இஸ்லாமிய எழுச்சிட வரலாறை சொல்லும் பொழுது இந்த ஜமாலுத்தீன் ஆப்கானி, முகமது அப்துல் ரஷீத் ரிலாண்டெல்லாம் சொல்லும் போது அதுக்கு ஆரம்பத்திலே முதல்றையே முகமது இப்னு அப்துல் வஹாபை சொல்லுவாங்க. முகமது இப்னு அப்துல் வஹாபை சொல்லுவாங்க. இதுதான் மிச்சம் கவலைக்குரிய விஷயம். என்னன்னு சொன்னால் இது கேட்டு நீக்கிற ஆக்களோட மனப்பதிவு ஒன்று உருவாக்குதுன்னு சொன்னால் முகமது இப்னு அப்துல் வஹாப் அதுக்கு பிறகு மாபெரும் சீர்திருத்த அறிஞர்கள், சீர்திருத்த மரபுகள், சீர்திருத்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடின்னு சொல்ற மாதிரி உண்மையிலே ஒரு கருத்தை கொடுக்குது. இது உண்மையிலே பின்னுக்கு இந்த இயக்கங்கள்டையும் எந்த தனிநபர்கள்டையும் இப்னு அப்துல் வஹாப் எந்த தாக்கத்தையும் செலுத்தல. அவருடைய எந்த கருத்துக்கள்டையும் இவங்க தாக்கம் அடையல். உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்னு தைமியோட கதை வேற டோட்டலி டிஃபரெண்ட். அப்ப இவருட இதால எந்த பாதிப்பு வரும் இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி முன்வைக்கிறதால மிச்சம் பிழையான ஒரு இதொண்டு முன்வைக்கப்படுகிறது. இது கடும் சிக்கலான விஷயம். ஈவன் உஸ்தாத் மன்சூர் கூட ஒரு இலட்சிய சமூகத்தின் பிரசவ வேதனை என்று சொல்லிட்டு இப்னு அப்துல் வஹாபை அவர்கிட்ட மீள்பார்வைன்னு ஒரு பேப்பர் வந்துச்சு. இஸ்லாமிய புலத்தில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தின ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் தொடர்ந்து எண்ணற்ற பாகங்களுக்கு எழுதி இப்னு அப்துல் வஹாப் ஒரு பெரிய சாம்பியன் சொல்லிட்டு நிறுவனத்துக்கெல்லாம் முனைஞ்சார். இதெல்லாம் மிச்சம் கவலைக்குரிய கஷ்டமான விஷயங்கள். சம்மில் நீங்கள் என் கருத்துக்களுக்கு ஏதாவது மேலதிக பின்னூட்டம் இருந்தால் சொல்லுங்க, நான் டைமிங் சொல்ல கேட்குறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் தாட் அப்படிங்கிற நிறுவனத்தை தாண்டி கிட்டத்தட்ட அமெரிக்காவில் அறியப்படும், யூஎஸ்ல அறியப்படும் பல முக்கிய நிறுவனங்கள் இந்த சவுதி அதிகார வர்க்கத்தால் ஃபண்ட் செய்யப்பட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வஹாபிசத்தின் தாக்கம் உள்ள ஊடுருவிச்சு. ஸோ அதன் காரணமாக வேற வழியே கிடையாது அவர்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி செக்டேரியன் ஃபைட்ஸுக்குள்ளாலையும் போகல. அதே நேரத்தில் இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு சங்க் ஆஃப் வஹாபி ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ், ஆடியன்ஸஸை அவர்கள் இழக்கவும் தயாராக இல்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு பொருளாதாரமும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்காக அபரிமிதமாக தேவைப்பட்டது. அந்த வேக்யூமை சவுதி அதிகார வர்க்கம் தன்னுடைய அபரிமிதமான பொருளாதாரத்தில் நிரப்பிச்சு.
ஸோ அதனால இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபேக்ட். இப்போ முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் யூஎஸ், இஸ்லாமிக் சொசைட்டி ஆஃப் நார்த் அமெரிக்கா, இஸ்னான்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா கேர், அதாவது கவுன்சில் ஆஃப் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிலேஷன்ஸ் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து சவுதி அதிகார வர்க்கத்தால் ஃபண்ட் செய்யப்படுது. கிட்டத்தட்ட இந்த நிறுவனங்கள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து சவுதி அதிகார வர்க்கத்தால் பலனடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மாதிரியான, இப்போ உதாரணத்திற்கு அபுல் ஹசன் அலி நதுவி வந்து நதுவத்துல் உலமால பிரின்சிபலாக இருக்கும்போது கிங் ஃபைசல் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நன்னோக்கத்தில் கூட இதை ஃபண்ட் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னார். பட் அபுல் ஹசன் அலி நதுவி அதை மறுக்கிறாரு. இல்லை, எங்களுக்கு வந்து உங்களுடைய உதவிகள் தேவையில்லை, உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை ஃபண்டிங்கோ பேட்ரனேஜோ தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆதிக்கத்துக்கு கீழே வர மறுக்கிறாரு. பட் வேறு வழி கிடையாது. அதாவது எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் க்ளவுட்டுக்கு கீழே வராட்டாலும் தியலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே வேற வழி இல்லாமல் சில நேரங்களில் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் தான். அதே மாதிரி தான் மௌதூதியினுடைய ஜமாத் இஸ்லாமி வந்து சவுதி அரேபியா க்ளவுட்டு கீழே இன்ஃப்ளூயன்ஸு கீழே போனது. வஹாபி தியலாஜிக்கல் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால, இந்த கூறுகள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லோருக்கும் வேற நிர்பந்தம், வேற வழி இல்லாமல் அவர்கள் வந்து வஹாபி, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் நஜ்தி, சோ கால்ட் நஜ்தி தாவா, நஜ்தி மூவ்மெண்ட்டையும் வஹாபி மூவ்மெண்ட்டையும் இப்னு அப்துல் வஹாபையும் வந்து அவர்கள் வந்து குறைந்த அளவு பேசினாலும் பாசிட்டிவாக பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு. அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இதற்கான பதிலாக இருக்க முடியும். நான் வேற மாற்றி யோசிக்க முடியல. ஏன்னா நம்மை விட அதிகமாக ஆய்வு செய்யக்கூடிய பரந்த விரிவான ஆழமான ஆய்வாளர்கள் இவர்கள். ஸோ அப்படிங்கும்போது உண்மைகள் தெரியாமல் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி முகமது அசாத், இந்த இஸ்லாம் அட் தி கிராஸ் ரோட்ஸ், ரோட் டு மெக்கா புக்கெல்லாம் படித்தா தெரியும், படிச்சிருப்பேங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஷக்கீப் அர்சலான் மிகப்பெரிய சிந்தனையாளர், அறிஞர், எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆன. அதான் இப்போ இதை வந்து இந்த மாதிரியான அறிஞர்கள் வந்து இப்படி ஒரு நேர்நிலையாக இந்த வஹாபி மூவ்மெண்ட் பற்றியும், இல்லைனா வஹாபி மூவ்மெண்ட்டை வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் மாதிரியும், இப்னு அப்துல் வஹாப் ஒரு சீர்திருத்தவாதி மாதிரியும் பொர்ட்ரே பண்ணுறதுக்கான நோக்கங்கள், காரணங்கள், தேவை, அழுத்தம், நிர்பந்தம், ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். அதாவது இந்த பேசுபொருள் சார்ந்து மேலதிகமாக டிஸ்கஷன்ஸையும் அறிவுபூர்வமான உரையாடல்களையும், அதாவது எந்த இடத்துல வஹாபி நஜ்தி மூவ்மெண்ட்டை, அந்த சோ கால்டு நஜ்தி தாவாவை இப்னு அப்துல் வஹாபா அவருடைய பிரச்சாரங்களை வைத்து புரிந்து கொள்ளணும், அவரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கிளாரிட்டியான கிளியரான பிக்சராக கொடுக்கும் இத்தகைய உரையாடல்கள். இன்ஃபேக்ட் முகமது குத்துப்லாம் சவுதி அரேபியாவில் தான் மரணிக்கிறார், சையத் குத்துப்னுடைய சகோதரர். ஸோ இப்படித்தான் அறிஞர்கள் இருந்தாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வஹாபிசத்தை பற்றி, வஹாபி மூவ்மெண்ட், நஜ்தி மூவ்மெண்ட்டினுடைய செயல்பாடுகள் வந்து வரலாற்று ஓட்டத்தில் இருட்டடிக்கப்பட்டதற்கும், இல்லைனா பேசாமல் விடப்பட்டதற்கும், அவர்களுடைய சர்டன் பாசிட்டிவான, இவர்கள் உடன்பட்ட பாசிட்டிவான விஷயங்களை, இவர்கள் நினைத்த விஷயங்களை மட்டும் மக்கள் முன்னால் திரும்ப 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 பேசி அதை பூதாகரமாக மிகைப்படுத்தி முன்வைத்ததற்கும் பின்னால இந்த மாதிரியான பல நடைமுறை அழுத்தங்கள், காரணங்கள், நோக்கங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத நிச்சயமா மக்கள் வந்து, முஸ்லிம்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிடணும். இது சம்பந்தமாக அவர்கள் ஆய்வும் செய்யலாம். இந்த மாதிரியான உரையாடல்களை நம்ம வந்து பொதுத்தளத்தில் முன்வைப்பதன் மூலமா. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வாஷிங்டன் டிசி இஸ்லாமிக் சென்டரை கூட சவுதி அரேபியா டேக் ஓவர் பண்ணிச்சு. அதாவது எலெக்டட் இமாமா உங்களுக்கு தெரியும், இமாம் முகமது அல் ஆசி, நம்ம கூட அவருடைய புக்கு, இன்ஃபேக்ட் சிறுமையில் கூட அடுத்தது ஒரு அபூதர் சம்பந்தமான ஒரு புக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இமாம் முகமது அல் ஆசி வந்து வாஷிங்டன் டிசியினுடைய எலெக்டட் இமாம் 82ல். ஆனால் 83ல் வந்து அவர் வாஷிங்டன் டிசி இஸ்லாமிக் சென்டரில் இருந்து வெளியில் தள்ளப்படுகிறார். ஏன்னா அந்த வாஷிங்டன் டிசி இஸ்லாமிக் சென்டரை வந்து சவுதி அதிகார வர்க்கம் டேக் ஓவர் பண்ணிட்டு, சரிங்களா. அப்போ இவர் வந்து, ஏன்னா இவர் வந்து அந்த அவர்களுடைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸு, அவர்களுடைய அந்த அஜெண்டா எதுக்குமே இவர் உடன்படலை. அந்த லைனில் சிங்க் ஆகலை, ஓரளவுக்கு கூட சிங்க் ஆகலை. இவர் சிறப்பான அறிஞர், சிந்தனையாளர், ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதப்பட்ட முதல் தஃப்சீரினுடைய முஃபஸ்ஸிர். அவரை வந்து கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க, அவரை விரட்டி அடிக்கிறாங்க. அதற்கப்புறம் வாஷிங்டன் டிசி இஸ்லாமிக் சென்டருக்குள்ளால அவரை
நுழைய விடவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரீட் மெம்பர் தெருல நின்று ஹுத்துபா கொடுக்குறாரு. அந்த ஹுத்துபால சவுதி அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ஜியோனிச ஏகாதிபத்திய ஆதரவுகள், அவர்களுடைய திரைமறைவு செயல்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி குரான் சுன்னா ஒளியில பேசுறாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யாரேனும் ரெபல் பண்ணா இந்த ஒரு டிசைன், இந்த ஒரு பேட்டனுக்கு எதிரான திசையில் பயணிக்கணும் என்று நினைத்தால் அவர்களுடைய கதி இதுதான் அப்படிங்கிறத அவர்கள் சவுதி அதிகார வர்க்கம் வாஷிங்டன் டிசியிலே வந்து நிரூபிச்சாங்க, யூஎஸ்லேயே நிரூபிச்சாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அதற்கு பிறகு இமாம் அல் ஆசியை வந்து இஸ்லாமிக் டிசி, வாஷிங்டன் டிசி இஸ்லாமிக் சென்டருக்குள்ள அந்த சென்டருக்குள்ளேயும் விடலை, ஹஜ் உம்ரா செய்வதற்கும் அவருக்கு அனுமதி வழங்கல். இன்னை வரைக்கும் அவர் வந்து அவருக்கு வந்து ஹஜ் உம்ரா பண்ணுவதற்கு, சவுதி அரேபியாவுக்கு வருவதற்கே அவருக்கு வந்து தடை விதிச்சிருக்கு சவுதி அரசாங்கம். நம்ம இந்த நிர்பந்தங்களை பற்றி பேசும்போது அறிஞர்கள் வந்து வேற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆர்கனைசேஷனுக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபண்டிங்கில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், இஸ்லாமிக் சென்டர்ஸ், ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸு, இந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும் பொழுது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்யும் பொழுது, என்ன மாதிரியான லிட்ரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பள்ளிவாசல்களில், இஸ்லாமிக் சென்டர்ஸில், இந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு மத்தியில் என்ன மாதிரியான லிட்ரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யாருடைய லிட்ரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எம்மாதிரியான பேசுபொருள்களை வந்து பிரதானமாக முக்கியத்துவம் கொடுத்து பேசணும், எதை பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து சவுதி அதிகார வர்க்கத்தால் அவர்களுடைய சோகால்ட் ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலமாக டிக்டேட் பண்ணப்படுதுங்கிறது முதற்கொண்டு பதிவாகி இருக்குது. நம்ம அதை வாசிச்சிருக்கிறோம் சில மெட்டீரியல்ஸில். அதில் குறிப்பாக பள்ளிவாசல்களில் இமாம்களுக்கு நீங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒன்லி சவுதி அரேபியாவில் மட்டும் அவர்கள் டிக்டேட் பண்ணல. இது சவுதி அரேபியாவுக்கு வெளியில் சவுதி அதிகார வர்க்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பான்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான பள்ளிவாசல்கள், மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இவர்கள் டிக்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அஜெண்டாவுக்கு எதிரான திசையில் பயணிப்பவர்கள் இம்மாதிரியாக வந்து பெர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க, இமாம் முகமது அல் ஆசி மாதிரி. ஸோ இந்த ஒரு சூழல்ல தான் நம்ம இந்த பேசு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆகுது. விரிவா பல விஷயங்கள் இதுகள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இதுகள்லாம் பொது தளத்தில் இந்த தளங்கள்ல போக வேண்டி கட்டாயம் போக வேண்டி இருக்கும். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி வஹாபிஸோட அவங்கள நேர்நிலையான பார்வையை முன்பற்க வேண்டி வந்தது ஏதேதோ சில நிர்பந்தங்கள்ற பின்னணியில தான். இல்லாட்டி இப்போ இமாம் அபூசாரா, யூசுப் அல் கர்தாவிட உஸ்தாத் இமாம் அபூசாரோட பல புத்தகங்கள்ற வஹாபீஸை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சு அவங்கள தக்ஃபீரின்னு சொல்லி, அதாவது அவங்க தக்ஃபீர் சிந்தனை உள்ளாக்கள்னு சொல்லி, அது மாதிரி அவங்க கவாரிஜுகளோட ஒப்புமை உள்ளாக்கள்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன விஷயம், அவரோட இப்னு தைமியா சம்மந்தப்பட்ட புத்தகத்துல இல்லை இறுதியில் இப்னு அப்துல் வஹாப் வந்து எப்படி இப்னு தைமியாவை மிஸ்கோட் பண்ணி அவரோட சிந்தனைகளை சிதைச்சண்டும் விரிவாக இது பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் யூசுப் அல் கர்லாவி யாருக்கும் தெரியாம இல்லையே, தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு நிர்பந்தங்கள்